ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு புது சீரீஸ் பார்க்கலாம் வாங்க. நான் வந்து உயிரோடு இருக்கணும், அவனுக்கு பிடிச்ச ஒரு ப்ரீசியஸ் ஆர்ட்டை வந்து நான் எடுத்துக்கணும். இதுதான் வந்து இவங்களுக்கு டீல். இவங்க எப்படி இதை மாத்துறாங்கன்னு சொல்லிட்டு இந்த டிராமால பார்க்கலாம் வாங்க. இவங்க ஹீரோ ஹீரோயின் 2 பேர் கார்ல வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து மேரேஜ் விங்க வந்து ஓபன் பண்ணி பார்த்துட்டு, நம்ம ரிலேஷன்ஷிப் 4 வருஷமா இருக்கு, நாளைக்கு நம்ம மேரேஜ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அவங்க மொபைலுக்கு வந்து ஒரு போட்டோ வருது. என்னன்னா, அவரு பேர் வந்து ஃபியூவும் அந்த நான்ங்கிற ஒரு பொண்ணு வந்து மேரேஜ் சர்டிபிகேட் வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான். இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுது. இதை பத்தி என்கிட்ட எக்ஸ்பிளைன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் பேர் வந்து ஜின்னே பார்க்கலாம். அந்த டைம் வந்து ஃபூக்கு வந்து ஒரு கால் வருது. சரி, நீ சும்மா பிரச்சனை பண்ணாதேன்னு சொல்லிட்டு நான் கிட்டதான் பேசுறாங்க. என்னாச்சு அப்படின்னாட்டி, சாரி, நான் தெரியாம வந்து நம்ம மேரேஜ் போட்டோ வந்து ஜின்க்கு அனுப்பிட்டேன், அதனால அவங்க கோவமா இருக்காங்களா, என்னால ஏதாவது பிரச்சனையாச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோட்ட கேக்குறாரு. ஏன் என்னாச்சு, ஏன் இப்படி பயந்து பேசுற அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இல்ல, எனக்கு உடம்பு முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால சடனா வந்து காரை நிறுத்தினதுக்கு அப்புறமா வந்து நான் வந்து அவளை போய் பார்க்க போறேன், உனக்கு வந்து எமோஷனல் வந்து ஒரு ஸ்டேபிளே இல்ல, அன்ஸ்டேபிளா இருக்கு, அதனால வந்து இதெல்லாம் பண்ண முடியாது, நீ ஃபர்ஸ்ட் காரை விட்டு இறங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவங்க ஜீன் சொல்றாங்க, இவ்வளவு லேட் நைட்னு நான் எப்படி இறங்குறதுன்னு பாரு. அப்புறம் அவரோட ஃபியூவே வந்து அவங்களை கார்ல இருந்து இறக்கி விட்டுட்டு, சும்மா என் டைம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத, நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, அதனால எனக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால நான் போய் ஹாஸ்பிட்டல்ல பாக்க போறேன் அப்படின்பாரு. அப்புறம் ஜின் சொல்லுவாங்க, எனக்கு சிட்டிக்குள்ளேயாவது விட்டுட்டு போங்கன்னு பாரு. இல்லைன்னு சொல்லிட்டு அவரு பாட்டுக்கு இவங்களை அப்படியே நடு ரோட்ல நைட்ல வந்து விட்டுட்டு போயிருவாங்க. இவங்க மட்டும் அப்படியே தனியா நின்று ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. நீ ஏன் இப்படி பண்ற, உனக்கு என்னை விட நான் தான் உங்க கேர்ள்ஸ் வந்து நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நீ இப்படிலாம் பண்றையே அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுட்டு அவங்க அப்படியே நின்றுட்டே இருப்பாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, நான் தான் உன் மேல லவ் காமிக்கிறேன், ஆனா உனக்கு அந்த லவ்வே இல்ல அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாங்க. அப்ராட்ல இருக்கும்போது அவளை நான் வந்துட்டு இருக்கேன், ஆனா நீ தான் அவளுக்கு ஏதோ கையில ஹர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவளுக்கு நீ ட்ரீட்மெண்ட் பாத்துட்டு இருக்கிற, ஏன்னா நீ கொஞ்சம் கூட கண்டுக்கிறதே இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்பா சொல்லுவாங்க, இவங்க பர்த்டே அன்னைக்கு வந்து அவர் ஃபுல்லா இருக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு, ஆனா இன்னைக்கு என் பர்த்டே, அதை கூட மறந்துட்டு நீ பாட்டுக்கு போறியா, இது எல்லாமே வந்து அவங்க நினைச்சிட்டே இருப்பாங்க. உனக்கு கொஞ்சம் கூட ரொமான்ஸே இல்ல, நான் தெரியாம ஒண்ணு லவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 வருஷம் லவ் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு, ஏதோ நாய்க்கு சாப்பாடு வச்சதுக்கான சமம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ரிங்கை கழட்டி இவங்க போட்டுட்டு திரும்புவாங்க. அப்ப இவங்களுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிரும். உழைக்கணும்னா உனக்கு பிடிச்சவங்க லவ் பண்ற ஹார்ட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கங்க, அப்பதான் வந்து நீங்க இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வாய்ஸ் கேட்கும். இப்ப வந்து டிரான்சாக்சன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா உங்க பாஸ்ட் வந்து அது போயிரும். அப்புறம் இனிமேல் நீங்க யாரையுமே லவ் பண்ண முடியாது, அது உங்க இஷ்டம் அந்த மாதிரி எல்லாம் வந்து யாரோ சொல்லுவாங்க. சொன்னதுக்கு அப்புறம் வந்து இவங்க வந்து சரி நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால இவங்களுமே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண ரெடி ஆயிருவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவாங்க. ஹாஸ்பிட்டல்ல வந்து நான் இருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியாம இருக்கும், அவங்க இரும்பிட்டு இருப்பாங்க. இருந்தாலுமே அவங்க சொல்லுவாங்க, சாரி, என்னாலதான் அவங்க 2 பேருக்கும் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க, என்னாலதான் அவங்க சந்தோஷம் எல்லாமே கெடுது அப்படிம்பாங்க. நீ இப்ப எதையும் திங்க் பண்ணாத, இப்ப நீ வந்து நல்லா ரெஸ்ட் எடு, நான் நைட் ஃபுல்லா உன் கூடவே இருக்கிறேன், நீ தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அதே சேம் டைம் இவங்க வந்து என்னன்னா, இவங்க வந்து அந்த ஹார்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருப்பாங்க. நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏதோ ஒரு ரெட் கலர் ஹார்ட் இதாகும். என்னன்னா வந்து அவர் ஃபியூவோட ஹார்ட்டை தான் வந்து இவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அப்ப வந்து இவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ற டைம் வந்து எப்படி இருக்கும்னா, அவருக்கு ரொம்ப ஹார்ட் வந்து வலியா இருக்கும். என்னமோ எனக்கு நடக்குது, ஏதோ என்கிட்ட இருந்து ஒரு ப்ரீஷியஸ் திங் வந்து என்னை விட்டு போற மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஃபீல் வந்து ஃபியூக்கும் இருக்கும். ஆனாலுமே வந்து இவங்க எப்படியோ வந்து அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஜின் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மறுபடியும் வந்து வந்துருவாங்க இந்த உலகத்துக்கு. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நான் என்ன பண்றேன், இனிமேல் என் லைஃப்ல லவ்வே இல்ல, நீ லவ் பண்றதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்ல, நான் இனிமேல் என் லைஃப்ல யாரையுமே லவ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த டைம் வந்து இவங்களுக்கு ஒரு கால் வரும், அம்மா நீங்க சொன்ன மாதிரியே நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே போவாங்க. அப்படியே ஒரு ஃபயரா கிளம்பிடுவாங்க. ஜின்க்கு வந்து அவங்க அம்மா தான் கால் பண்ணி பேசுவாங்க, நீ மறந்துடாத, நீ வந்து சூ ஃபேமிலிக்குள்ளதான் போற, அதனால ரொம்ப கைண்டா நடந்துக்கணும், அவங்கதான் சின்ன வயசுல இருந்து நான் வளர்றதுக்காக எவ்வளவோ ஹெல்ப் பண்ணாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு திருப்பி கொடுக்குற மாதிரி நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த டைம் வந்து அவரு வந்து அவங்கதான் அந்த
மேன் தான் வந்து இவருக்கு மெசேஜ் பண்ணுவாரு. அவங்க ஜஸ்ட் வெறுப்பேத்துறதுக்காக தான். இங்க பாத்தியா இவ்வளவு நாளா நீ அவன் கூட இருந்திய ஃபியூ கூட, அவன் இது வரைக்கும் உனக்கு ஒரு ஆப்பிள் பீல் பண்ணி கொடுத்துருக்கானா, இங்க பாரு எனக்கு எதெல்லாம் பண்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க மெசேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கு சொல்லுவாங்க அவன் என்னமோ பண்ணிட்டு போறான், அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல, நீங்க 2 பேரும் என்னமோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. உங்களுக்கு 2 பேருக்கு சந்தோஷமா இருக்கிறது தானே விருப்பம், ஆனால் நீங்க ரொம்ப நாள் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிடுவாங்க. அந்த டைம் வந்து ஃபியூ வந்து கால் பண்ணுவாரு. நீ கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, அவளே முடியாம இருக்கா, அவளுக்கு போய் போய் நீ மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிற அப்படிம்பாங்க. உன் ஒய்ஃப் வீக்கா இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நீ நல்லா தெரிஞ்சு பேசு, யாரு ஃபர்ஸ்ட் மெசேஜ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. சரி உன் ஒய்ஃப் வந்து சீக்கிரமா சரியாகணும்னா நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேளு, இனிமேல் என் கூட இருக்க ரிலேஷன்ஷிப்பை வந்து கட் பண்ணிடு, என்கிட்ட பேசாம இரு, அப்படி இருந்தாவே வந்து அவன் நல்லா இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. இவனுக்கு எவ்வளவு திமிரு பாரு, என்கிட்டயே இவ்வளவு திமிரா பேசுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அப்பதான் இந்த நான் வந்து ஒண்ணும் தெரியாத மாதிரி அப்படியே நடிப்பா. என்னாலதானே உங்களுக்கு பிரச்சனை, ஐயோ என்ன நான் உங்களுக்கு 2 பேருக்கு பிரச்சனையா இருக்க விரும்பல, நான் வேணா போயிடவா, நான் வேணா அவங்களுக்கு கால் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணவா, இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப சீன் போட்டுட்டு இருப்பா. இவதான் வந்து வேணுமே வந்து பிரச்சனை பண்ணுவா. அப்பதான் வந்து இவங்க சொல்லுவாரு அவ ஒரு ஸ்டாண்டர்டாவே இல்ல, அவளுக்கு மைண்ட் வந்து மாறிட்டே இருக்கு, அதனாலதான் இப்படி சில நாள் அவளே தேடி வருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் நம்ம ஜின் வந்து யாருக்காக ஜின் வெயிட் பண்றா, யாருக்காகனா இவங்கதான் வந்து சூ ஃபேமிலியில இருக்கிற ஒரு சூ, இவரதான் வந்து இவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பண்றாங்க. அப்பதான் அவர் கேட்கறாங்க யாரு வருவாங்கன்னு தெரியாமே கண்ணுடித்தனமா இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் அவர் சொல்லுவாரு ஃபியூ சூ வந்து ரொம்ப எனிமீஸ், அவங்க 2 பேருமே வந்து அவ்வளவு பெரிய எனிமீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, நாங்க 2 பேருக்கும் எப்பவுமே செட் ஆகாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் 2 பேர் வந்து இது பண்ணிப்பாங்க. அப்ப பக்கத்துல ஒரு பொண்ணையும் கூட்டிட்டு வந்திருப்பான். அந்த பொண்ணை வந்து பக்கத்துல ஏதாவது ஆள் இருந்தா போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். அப்பதான் இப்ப அவன் கேட்பான் ஃபியூ வந்து என் ஃபியூ பத்தி எல்லாம் என்கிட்ட பேசாதீங்க, எனக்கு அவருக்கும் ப்ரோக்கப் ஆயிடுச்சு அப்படிமாரு, அதனால நீ எதுவும் சேடா இருக்கியானங்காட்டி நீ பரவாயில்ல, அவன் ரைட் பர்சன் தான் என்ன சூஸ் பண்ணிருக்கேன், ஃபியூ வந்து ஒரு ராங் பர்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். ஆனாலுமே இவன் வந்து என்ன சொல்லுவானா, நீ வந்து கொஞ்சம் கெட்டவங்க, எல்லா பொண்ணுங்க கூட சேர்ந்து சுத்திட்டு இருப்பான், அதனால சொல்லுவான் நீ எப்படியோ இருந்துட்டு போ, ஆனாலுமே வந்து நான் மேரேஜுக்கு அப்புறம் வந்து நீ என் கூட தான் இருக்கணும், அந்த மாதிரிலாம் நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் ஃபேமிலி சொல்றதுக்காக மட்டும்தான் வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்க விட்டு போயிடுவாங்க இடத்த விட்டு. இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு, இவளுக்கு பாரு எவ்வளவு திமிரு, இது வீட்டுல கல்யாணத்தை வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு உன்னை என்ன பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஃபியூ வந்து லிஸ்ட்ல வந்துட்டு இருப்பாரு. அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க. இங்க பாரு இவர் வந்து அந்த ஜின்னை வந்து அப்படியே விட்டுட்டு போயிட்டாரு, அது எவ்வளவு அழகான பொண்ணு தெரியுமா, அவ கூட என்கேஜ்மெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அவளை ஏமாத்திட்டு இப்ப இன்னொருத்தவங்க கூட வந்து இவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தான், அவ ரொம்ப அழகா இருக்கா இது அதுன்னு சொல்லிட்டு தப்பா பேசுறாங்க. அதுக்கு வந்து அந்த அவருக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுது அடுத்தவங்க பேசுறத கேட்டு. பிஏட்ட வந்து இப்படி எல்லாம் தப்பா பேசுறாங்க, அவங்கள அடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. அவங்க பிஏவும் வந்து அவங்க லிப்டுக்குள்ளேயே அடிச்சிருவாரு. அடிச்சதுக்கு அப்புறமா இவர் ஃபியூ வந்து வீட்டுக்கு வருவாரு, ரொம்ப டென்ஷனா வருவாரு, என்னடா இது இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருக்காரு. அவங்க பேசுனது எல்லாத்தையும் வந்து நினைச்சு பார்த்து இவர் ரொம்ப கோவப்படுறாரு. ஃபியூ வந்து தனியா பேசிட்டு இருப்பாரு, உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும், அவன் என்னோட வந்து ரொம்ப நாள் எதிரின்னு தெரிஞ்சு அவனை போய் கல்யாணம் பண்ணிக்க நீ வந்து முடிவெடுத்திருக்க, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து ஜீனுக்கு வந்து கால் பண்ணுவாரு. கால் பண்ணிட்டு என்ன உனக்கு என்ன வேணும்னு கேட்பாங்க. உனக்கு என்ன திமிரா, நீ என்னென்னலாம் ட்ரிக் யூஸ் பண்ற, என்ன நீ வந்து இதுக்கு வெறுப்பேத்துறதுக்காக வந்து அவன் கூட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நீங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு சர்டிபிகேட் வாங்கினீங்க, நீங்க உங்க லீகல் கப்பல், அவங்க கிட்ட மட்டும் ஏதா இருந்தாலும் பேசுங்க, என்கிட்ட எதுக்கு நீங்க இதெல்லாம் கேட்கறீங்க, நமக்குள்ள பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவான். அதான் நானும் சொல்ல வரேன், நமக்குள்ளதான் ஒண்ணு இல்ல பிரேக்கப் ஆயிடுச்சு இல்ல, உன் திங்ஸ் எல்லாம் எங்க வீட்டுல இருக்கு வந்து எடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சரி நான் நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன் நீங்க ஆபீஸ் போனதுக்கு அப்புறமான்னு சொல்லிட்டு அவளும் போன் வச்சிடுவா. ஜீனுக்கு வந்து ஷூ கால் பண்ணுவான், எங்க இருக்க, நான் கொடுத்த டைமண்ட் ரிங் பிடிச்சிருக்கான்னு கேட்பான். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கால் பண்றேன், நான் ஃபியூ வீட்டுக்கு வந்திருக்கேன் லக்கேஜ் எல்லாம் எடுக்கிறதுக்கு, என்ன நீ ஃபியூ வீட்டுக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இல்ல நான் அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு வந்து காலை கட் பண்ணிடுவா. கட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபியூ வீட்டுக்குள்ள வந்துருவா திங்ஸ் எடுக்கிறதுக்காக. அப்ப ஃபியூ ஒரு மாதிரி அவளை பாப்பான், நான் போய் என் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு சீக்கிரம் வீட்டுல இருந்து போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அப்ப நான் வந்து நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக மேல இருந்து கீழே இறங்கி வருவா. நீ வந்துட்டியா, நீ எப்ப வருவேன்னு சொல்லி நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிரு, என்னால உங்க 2 பேருக்குள்ள ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, நான் வேணா நாங்க டிவோர்ஸ் பண்ணிடுவோம், நீங்க 2 பேருமே சேர்ந்து இருங்க
அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உங்க 2 பேருக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதனால இதை பத்தி நான் பேச விரும்பல. 5 நிமிஷத்துல என் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நான் ஃபர்ஸ்ட் வெளியே போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் இனிமேல் உங்க முன்னாடி வரமாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க லக்கேஜ் பேக் பண்ண போயிடுறாங்க. உங்ககிட்ட பேசலாம் விருப்பம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. இரு நான் என்ன நார்மல் பீப்புள் மாதிரி உன்னை ஹேண்டில் பண்ணுவேன்னு நினைச்சிட்டியா, இரு நான் உன்னை இப்ப என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா பேசுவா. அவளுக்கு கோவம் வந்து ட்ராலியை தூக்கி போடுவா. போட்டதுக்கு அப்புறமா நான் எனக்கு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு என்னமோ பேச நான் போறேன்னு சொல்லிட்டு போவா. ஆனாலுமே வந்து இந்த பைத்தியக்காரி நான் இருக்காள், இவ ஏதாவது கிரிமினல் தனமா தான் லூசுத்தனமா பண்ணுவா. என்ன பண்ணுவானா, இரு நான் என்ன பண்றேன் பாரு, இப்ப நான் சொல்றதை நம்புவாரா நீ சொல்றதை நம்புவாரான்னு பாக்கலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து ஜின்ட்ட சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, அங்க இருக்கிற பீரோல போய் லூசுத்தனமா வந்து தலைய முட்டி இவளே வந்து அடிச்சு காயம் பண்ணிப்பா. காயம் பண்ணிட்டு என்ன சொல்லுவானா, நீதான் அடிச்சிட்டேன்னு சொல்றேன் பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து இவகிட்ட சொல்லுவா. ஜின் சொல்லுவா, நீ என்ன லூசா, அங்க பாரு கேமரா இருக்கு, நீ என்ன சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான், போ எனக்குலாம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. ஐயோ கேமரா இருக்கா, இது தெரியாம நம்ம வேற இப்படி பண்ணிட்டோமே, வேற ஐடியா பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓடி வருவா. இவ கரெக்டா ஸ்டெப்ல வரும்போது என்ன பண்ணுவானா, அவளே வந்து படியிலிருந்து உருண்டு வந்துருவா. அவதான் விழுக்க வச்சா அப்படிங்கிறதுக்காக. இவ வந்தோடனே வந்து அவன் தூக்கிப்பான். தூக்கினதுக்கு அப்புறமா என்னாச்சு ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவான். ஜின்னு கீழே இறங்கி வந்துருவா. வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவா, இவ நான் கிட்ட நீ ஃபர்ஸ்ட் சாரி கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. நானா இவ என்ன சொல்லுவா, வேணாம் அவளை எதுக்கு வர சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவா. நீங்க பாரு எப்படி காயம்படுத்திட்டு போற சாரி சொல்லாம அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்குதான் அவ சொல்லுவா, நீ ஃபர்ஸ்ட் உன் கண்ணை வந்து திறந்து பாரு, அது இல்லாம கேமரா வேற வச்சிருக்க, யாரு என்ன பண்ணாங்கன்னு தெரிஞ்சுட்டு பேசு, அப்பதான் உனக்கு யாரு சாரி கேட்கணுங்கிறது தெரியும், சும்மா எப்ப பார்த்தாலும் என்ன பிளேம் பண்ணிட்டு இருக்காதேம்பா. ஆனா இவன் நான் வந்து நடிக்கிறதுக்கு வந்து இல்ல அவளை எதுவும் சொல்லாத அது இதுன்னு வந்து இது பண்ணிட்டு இருப்பா. அப்ப ஃபியூ போய் அவ கைய புடிச்சிருவான். புடிச்சதுக்கு அப்புறமா வந்து உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் இவ்வளவு திமிரா பேசுற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. நம்ம உண்மையாவே பிரேக்கப் தான் ஆயிடுச்சுல, அப்பனா வந்து நம்ம என்கேஜ்மெண்ட் ரிங் உன்கிட்ட கொடுத்தன்ல, அதை நீ திருப்பி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதான் சொல்லுவா, நல்ல கண்ணை திறந்து பாரு, நீ கொடுத்த என்கேஜ்மெண்ட் ரிங் இல்லைன்னு காட்டி உனக்கு டைமண்ட் ரிங் எல்லாம் வேற யாரு வாங்கி தருவா, என்ன தவிர வேற யாருமே உனக்கு எல்லாம் வாங்கி தர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவனு சொல்லுவா. இவளு வந்து இல்ல நல்லா பாருன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருப்பா. இது எல்லாத்தையுமே நான் வந்து அப்படியே நின்று பாத்துட்டுதான் இருப்பா. வந்து கொஞ்சம் தப்பா பேசிடுவா. அது வந்து 13 மில்லியன் வருது, உனக்கெல்லாம் அவ்வளவு வரத்துக்கு யாரு இந்த ஊர்ல வாங்கி தரதுக்கு ஆள் இருக்கா, என்ன விட்டாலும் உனக்கு யாருமே இல்ல அப்படிங்கிற மாதிரி பேசிடுவா. அதுல வந்து நம்ம ஜின்க்கு வந்து கோவம் வந்துடும். என்ன இது யார் வாங்கி தருவான்னு கேட்கறியா, இரு யாரு வாங்கி தந்தான்னு உனக்கு இப்ப ப்ரூவ் பண்றேன் பாருன்னு சொல்லிட்டுதான் அவ வந்து கால் பண்ணுவா. ஷூ வந்ததுக்கு அப்புறமா கேட்டா, யாரு என் ஒய்ஃப் கிட்ட வந்து ரொம்ப ரூடா நடந்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதை பார்த்துட்டு ஃபியூக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிரும். நீ தானவாது அப்படிங்கிற மாதிரி அப்படியே 3 பேரும் ஒரு மாதிரி மாறி மாறி வந்து பாத்துக்குவாங்க. அப்பதான் வந்து ஜின் வந்து பக்கத்துல போய், ஏன் என்ன சீக்கிரமா வர சொல்ல, என்ன ஏதாவது அர்ஜென்ட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்பதான் சொல்லுவான், இவன் சொன்னா இந்த ஊர்ல யாரு உனக்கு இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் ரிங் வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தப்பா பேசுறான். அதனாலதான் வந்து யாருன்னு இவன்கிட்ட காமிக்கிறதுக்காக தான் வந்து உங்களை வர சொன்னேன், என்னால எக்ஸ்பிளைன் பண்ணல டயர்ட் ஆயிடுவான், அதனாலதான் உங்கள்ட்ட கூப்பிட்டேன் அப்படின்னு காட்டி நீ வந்து இப்படி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் மாறி மாறி வந்து கொஞ்சம் பேசிப்பாங்க. ஷூ வந்து மேரேஜ் சர்டிபிகேட்டை காம்பா, இங்க பாத்தியா மேரேஜ் சர்டிபிகேட் எங்களோடது அப்படிங்கிற மாதிரி காம்பான். அதுல இவங்க 2 பேரோட போட்டோ பார்த்ததுக்கு அப்புறமா இவன் ரொம்ப ஷாக் ஆயிடுவான். இந்த எங்க கல்யாணத்துக்கு நீ வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இவன் ஷாக்லயே நிப்பான். ஷூ சொல்லுவான், நாளைக்கு நம்ம வெட்டிங் போட்டோஸ் எடுக்கணும்ல, வா நமக்கு வேலை இருக்கு, இங்க நின்று வெறுப்பு இது பண்ணிட்டு இருக்கணும், வா போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்பதான் வந்து ஃபியூ கூப்பிட்டு சொல்லுவான், உன் ஹஸ்பண்ட் எப்படியாப்பட்ட பர்சன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்வான் பண்றேன், ஒழுங்கா இவனை கூட்டிட்டு வெளியே போயிட்டேன்னா இனிமேல் என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இவளுக்கு கோவம் வந்துடும். நீ கவலைப்படாத, இனிமேல் நான் எப்பவுமே இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க மாட்டேன், நீ உன் வயசவே நல்லா பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து இவன் போயிடுவா. போறப்ப வந்து இவனுக்கு வந்து ஹார்ட் ஒரு மாதிரி பண்ணும், ஏதோ பண்ணி வந்து இவன் அப்படியே மயங்கி விழுந்து பிளட் வாமிட் எடுத்துருவான். அவன் விழுந்துட்டானேன்னு சொல்லிட்டு நானுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும், பயமா இருக்கு, எந்திரிங்கம்மா இவ்வளவு போறவங்கள வந்து நிறுத்திடுவான். இங்க பாரு அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு, ஒன்னாலதான் இப்படி ஆயிட்டான், காலையில இருந்து தண்ணி கூட இல்லாம இருந்தான், அவனை போய் நீ இவ்வளவு கோவப்படுத்தினங்காட்டிதான் இப்படி மயங்கி விழுந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவ சண்டை போடுவா. அப்பதான் வந்து இவளுக்கு நடந்தது அந்த ஹார்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணது அது எல்லாத்தையுமே வந்து ஜின் வந்து ஒரு ரீகால் பண்ணி பாப்பா. ஹஸ்பண்டுக்கு முடியல பிளட் வாமிட் எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு ஓடி வந்து என்கிட்ட சொல்றேன், நான் என்ன டாக்டரா, அப்படியா ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி என்னன்னு போய் பாருன்னு சொல்லிட்டு விட்டுட்டு இவ போயிருவான். அவன் அப்படியே அங்க மயங்கி விழுந்துருவான்.
2 பேரும் வெளியே வந்துருவாங்க. ஃபியூ வந்து கார் டோரை ஓபன் பண்ணுவான். ஆனா இவ போயிட்டு இருப்பா. நிறுத்துவா. என்ன நீ இன்னும் கோவமா இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். நீ இன்னைக்கு என்னை வர சொன்னங்காட்டி தான் வந்தேன், மத்தபடி எல்லாம் வேற எதுவும் இல்ல, வா அப்படின்னு சொல்லிட்டு போலான்னு சொல்லிட்டு தொடுவான். ஆனா இவளுக்கு பிடிக்காது. கையை பிடிச்சி தட்டி விட்டுருவா. எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன தொடுவா, நிறைய பேருக்கு தொட்ட கை வந்து என்ன ஒண்ணும் தொட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அந்த டைம் வந்து கரெக்டா கால் வரும். யாருன்னா ஃபியூவோட அம்மா தான் வந்து கால் பண்ணுவாங்க. ஏன் நீ வீட்டுக்கு வரவே மாட்டேங்கிற, வாமா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க. அதான் உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது இல்ல, அப்புறம் என்ன அப்படிம்பாங்க. சரி வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேர் வந்து அவங்க வீட்டுக்கு போவாங்க. அப்பதான் இவங்க 2 பேர்த்தோட அம்மாவும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இங்க பாத்தியா 2 பேரும் எவ்வளவு மேட்ச் ஆன பேர், ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காங்க, இவ வேற பியூட்டிஃபுல்லா இருக்கிறா, எனக்கு இவள ரொம்ப பிடிச்சிருக்குது, ரொம்ப அழகா இருக்கா, இவங்க சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும், அது நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து 2 பேரும் வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவங்க அம்மா சொல்லுவான், நீ வந்து ஒரு நல்ல பர்சனா, நல்ல சன்னின்லாவா இருந்து என்னை வந்து நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சின்ன அவங்க அம்மா சொல்லியிருப்பான். அப்பதான் வந்து இவனும் வந்து அவ கவைய பிடிப்பான். ஆனா இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனாலும் இவளு சொல்லுவா, சரிங்க ஆண்டி, நாளைக்கு தான் நாங்க மேரேஜ் பண்ணிக்க போறோம்ல, நாங்க இன்னைக்கு வந்து நைட் டின்னருக்கு போறோம், அதனால நான் ஃபர்ஸ்ட் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னு போறேன்னு சொல்லிட்டு போயிடுவான். போனதுக்கு அப்புறம் இவனு பின்னாடியே வருவான். வந்ததுக்கு அப்புறம் இவளை புடிச்சு அப்படியே தள்ளி விட்டுருவான். தள்ளி விட்டதுக்கு அப்புறமா வந்து, நீ என்ன இப்படி எல்லாம் நடந்துக்கிற, நீ என்கிட்ட ஃபர்ஸ்ட் சாரி கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்பதான் இவ புடிச்சு அப்படியே செயினை புடிச்சு முறுக்கி சொல்லுவா, நீ அதெல்லாம் முடியாது, சும்மா ஒரு பேச்சுக்காக மட்டும்தான் வந்து நம்ம மேரேஜ் பண்ணிக்கிறோம், இது எல்லாமே வந்து வெளி ஆளுகளுக்காக தான், ஆனா வந்து நமக்குள்ள வந்து நீ தனியா நான் தனியா தான் இருக்கணும், நீ வெளியே என்ன வேலை பாத்துக்கிறோமே அந்த வேலையை நீ பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்க இருந்து போயிடுவா. வா வா, எவ்வளவு இப்படி நடந்துகிட்டாலும் உன்னை நான் என்ன பண்றேன் பாருங்கிற மாதிரி வந்து இவன் சுவான்னு சொல்லுவான். பியூ வந்து ஹாஸ்பிட்டல்ல இருப்பா. அப்ப வந்து அவகிட்ட சொன்னதெல்லாம் நினைச்சு பாப்பா. இனிமேல் வீட்டுக்கு வராதேன்னு சொன்னது, அவளும் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னது, இது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து அவனுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாயிரும். அதனால கிளாஸ தூக்கி போட்டு உடைச்சிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து அழுதுட்டு இருப்பான். டைம் தான் வந்து அவனுக்கு ஒரு கால் வரும். சாரி பிரசிடென்ட், நீங்க வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தவங்களை பிக்கப் பண்ண சொன்னீங்க, ஆனா என்னால போகவே முடியல, அவங்களை பிக்கப் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி சாரி சொல்லுவாங்க. அப்பதான் இதை கேட்டு இவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிரும். ஐயோ, அன்னைக்கு நான் தெரியாம உன்னை அங்க விட்டுட்டு வந்தனே, அது எவ்வளவு உனக்கு கஷ்டமா இருக்கும், உனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும், உன்னை நான் தனியா விட்டுட்டு வந்துட்டேன், நீ சொல்றத கூட கேட்காம, அது எல்லாமே என் தப்புதான்னு சொல்லிட்டு அதை நினைச்சு இவன் அழுதுட்டு இருப்பான். அது இல்லாம இன்னைக்கு வேற அவ தப்பு பண்ணிட்டா, அவகிட்ட சாரி சொல்லி இதை வேற சொல்லிட்டு இருந்தனே, உன்னை நான் எப்பவுமே வந்து நான் கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்கேன், என்ன ரீசனே இல்லாம வந்து நான் ஒவ்வொரு டைமும் உன்னை கொலை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், அந்த மாதிரிலாம் இவன் வந்து நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். ஷியோ வந்து நானு கால் பண்ணுவா. கால் பண்ணிட்டு அவ இனிமேல் திரும்பி வருவாளா என்னங்கிறது தெரியல, ஆனால் நம்ம டிவோர்ஸ் பண்ணிட்டு அவ திரும்பி கண்டிப்பா வருவான்னு நினைக்கிறேன், அதனால வந்து நம்ம டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவளுக்கு கால் பண்ணி சொல்லுவான். 2 பேரும் கோர்ட்டுக்கு போய் வந்து டிவோர்ஸ் வந்து ஃபைல் பண்ணிருப்பாங்க. அதான் சொல்லுவாங்க, 1 மாசம் டைம் இருக்கு டிவோர்ஸ் ஆகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வருவாங்களா இல்ல நான் போய் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவான்னு கேட்பான். இவன் வந்து சொல்லுவான், இல்ல இல்ல நீ எல்லாம் வேணாம், நானே போய் அவளை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். சரி நீங்களும் இன்னும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் ஹாப்பியா இருங்கன்னு சொல்லிடுவா. அப்புறம் அவன் போயிருவான் ஃபியூ. அப்ப வந்து நம்ம நானுக்கு வந்து அப்படியே ரொம்ப கஷ்டமா இருக்காது, அவ அப்படியே ரொம்ப கோவப்படுவா. என்ன எனக்கு இப்பதான் தெரியுது அவன் உன் மனசுல எந்த இடத்துல இருக்கிறான்னு சொல்லிட்டு, ஆனா நான் உங்க 2 பேரையுமே வாழ விட மாட்டேன், நான் என்ன பண்றேன் பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து இவ அப்படியே ரொம்ப கோவப்படுவா. இன்னும் வந்து ரெடி ஆயிட்டு வந்திருப்பான். அப்பதான் அங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் மந்த் வந்து உங்க வெட்டிங், அதனால போட்டோ ஷூட்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவ சொல்லுவா, சரி நான் வெட்டிங்க்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லுவா. அப்பதான் வந்து ஒருத்தவங்க வந்து, அவ ரொம்ப நீ குழந்தையாவே இருக்காத, அவங்க ஃபேமிலி வந்து நீதான் பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க அம்மா வந்து சொல்லி ரொம்ப லெசன் எடுத்துட்டு இருப்பாங்க. இவன் வந்து சரிம்மா அதெல்லாம் நான் பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு வெளியே போயிடுவா. ஜீன் கரெக்டா வெளியே வருவா. அங்க வந்து சியூ நிப்பான். அதை பார்த்துட்டு அவளுக்கே ஒரு மாதிரி வந்து ஷாக் ஆயிரும். அப்படியே 2 பேரும் பக்கமா க்ளோஸா நடந்து போவாங்க. நடந்து போனதுக்கு அப்புறமா அவ கேட்பா, நீ என்ன இங்க பண்ற அப்படிங்கிற மாதிரி. உங்க வீட்டுல இருந்து வந்துட்டேன்ல, எல்லா திங்ஸையுமே என்னோடது எடுத்துட்டு வந்துட்டேன், நீ குடுத்ததெல்லாம் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன், அப்புறம் எதுக்கு நீ இங்க வந்த அப்படின்பா. இல்ல நான் பண்ணனதா தப்பு, இப்பதான் நான் என்ன பண்ண தப்புன்னு சொல்லி எனக்கு புரியுது அப்படின்பா. நீ எது பழசெல்லாம் பத்தி பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனாலுமே இவனுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். இல்ல நான் அன்னைக்கு என்ன பண்ணனேன்னா, நான் பண்ணது தப்புதான், நான் தெரியாம பண்ணிட்டேன், அன்னைக்கு வந்து ஒரு ஆள் அனுப்பிதான் உன்னை பிக் பண்ண சொன்னேன், ஆனாலும் அவங்க வரல, அது என்னோட தப்புதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. நீ சும்மா நடிச்சிட்டு இருக்காத தெரியுமா, அன்னைக்கு வந்து நான் எவ்வளவு உன்கிட்ட கெஞ்சி இருப்பேன், ஆனா தனியாளா வந்து அந்த நைட்ல வந்து என்ன நீ விட்டுட்டு போயிட்ட, உன்னை எவ்வளவு கெஞ்சின அதெல்லாம உனக்கு தெரியவே இல்ல,
இப்ப வந்து ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்கிறியா, எல்லாமே வந்து நீ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இனிமேல் நமக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்ல, ஆனா நீ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண அதுக்கு தேவையே இல்ல, நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பு, நான் போய் ட்ரெஸ் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு போயிருவா. ஆனாலுமே அவன் கையை பிடிச்சு நிறுத்துவான். உனக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் நீ இப்படி பண்ற அப்படின்னு மாதிரி கேட்பான். உன் ஒய்ஃப் தான் அங்க வீட்டுல இருக்காள், அவளை மட்டும் போய் பாரு, என்ன நீ இனிமேல் பார்க்க வராத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா கேளு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். ஆனாலுமே இவன் வந்து சொல்ல விட மாட்டா. இங்க பாரு, உனக்குதான் வந்து நடிக்கிறவங்க யாரு, உண்மையா இருக்கிறவங்க யாரு, ஃபீலிங்ஸ் இல்ல, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஃபீலிங்ஸ் வந்து உன்கிட்ட இல்ல, நீ எதையும் எக்ஸ்பிளைன் பண்ணாத, அவ இருக்கிறாள், அவளும் நீயும் சந்தோஷமா இருந்துக்கங்க, உனக்கும் எனக்கும் வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு, அதனால உனக்கு எனக்கு வந்து எந்த ஒரு சம்பந்தமுமே இல்ல, நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆன மாதிரி எனக்கும் சிவக்குமே வந்து கல்யாணம் ஆக போகுது, அதனால நான் நாளைக்கு வந்து எங்க வெட்டிங் போட்டோஸ் தான் இருக்கு, அதனால வந்து என் ஃபினான்சி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அதனால நான் போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவா. நில்லுன்னு அவன் கூப்பிடுவான். ஷூக்கு வேற ஒரு பொண்ணு கூட வந்து வெட்டிங் போட்டோ ஷூட் வந்து நடந்துட்டு இருக்கும். அந்த இடத்துக்கு வந்து ஜின் வந்துடுவா. வந்ததுக்கு அப்புறமா வந்து ஷூ கேப்பா, வைஃப் நீங்க எங்க இங்க வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்குதான் வந்து இவ சொல்லுவா, என்ன போட்டோ ஷூட் நடக்குது போல அப்படின்னு சொல்லுவா. சரி நீ போட்டோஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா வந்து எனக்கு கொடு, நான் வந்து அதை வந்து எடிட் பண்ணிக்கிறேன், என் போட்டோவா வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஏன் இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு அவன் எக்ஸ்பிளைன் பண்ண போவான். ஆனாலுமே அவ கேட்க மாட்டா. அதான் சொல்லுவா, கல்யாணமும் நடிப்பு, அந்த மாதிரிதான் இந்த போட்டோ ஷூட்டுமே வந்து ஒரு நடிப்பு தான் போல அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஃபியான்சி கேட்டுட்டு இருப்பா. ஃபியூ இருப்பான். ஃபியூக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். என்னன்னா வந்து ஜின்க்கு வந்து இன்னைக்கு வந்து போட்டோ ஷூட் நடந்துச்சு, ஷூ கூட வந்து ஜின் இல்ல வேற ஒரு பொண்ணுதான் இருந்துச்சுன்னு சொல்லி போட்டோ அனுப்பியிருப்பாங்க. அந்த போட்டோ வந்து அவன் பார்ப்பான். அப்பனா வந்து இவன் வந்து ஜின்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கலையா, அப்ப இவன் என்னதான் விளையாடுறான், இவன் என்ன எனக்கு புரியலையே, இவன் சரியான தப்பானவனா இருக்கிறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் வந்து யோசிச்சுட்டு இருப்பான். ஜின் நான் வந்து உனக்காக தான் வெயிட் பண்றேன், நீ வந்துரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பான். அப்ப வந்து அங்க இருந்து வந்து ஒருத்தர் வருவாரு. ஒருத்தர் வந்ததுக்கு அப்புறமா சொல்லிடுறாரு, நீங்க ரெஸ்ட் எடுக்கறதுனா வீட்டுல போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, ஏன் இவ்வளவு நேரம் இங்கேயே இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. சரி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், என்ன அப்பதான் சொல்லுவாரு, இல்ல இவங்களோட வெட்டிங் போட்டோ வந்து ஆன்லைன்ல வந்து ஷேர் ஆயிடுச்சு, அது வந்து நிறைய பேர் பாத்துருக்காங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் வந்து நான் கால் பண்ணுவா. கால் பண்ணிட்டு அவ ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுவா. என்னன்னா நான் வந்து போட்டோ வந்து போஸ்ட் எல்லாம் பண்ணல, என்ன நம்புங்க, யாரோ போஸ்ட் பண்ணிட்டாங்க, நீங்க வந்து என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. இவ உண்மையாவே வந்து இந்த போட்டோ வந்து ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணிருக்க மாட்டா. விடு, நமக்கு டிவோர்ஸ் ஆக போகுது, இந்த டைம்ல போய் இப்படி எல்லாம் நடந்தா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் வந்து ஜிந்தா பண்ணிருக்கிறா, ஏன் பண்ணிருக்கிறான்னு தெரியல, நீங்களே கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. சரி நமக்கு டிவோர்ஸ் பண்ண போகுது, இப்ப நீ எதுக்கு கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லிடுவாரு. எங்க அப்பா அம்மா என்ன நினைச்சிட்டு இருக்காங்களா, என்ன வந்து வெட்டிங் ட்ரெஸ்ல பாக்கணும் தான் ஆசைப்பட்டுட்டு இருக்கிறாங்க, அட்லீஸ்ட் அதுக்காகவாது நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், அது மட்டும் எனக்காக பண்ணுங்க, நான் உங்களை கெஞ்சி கேக்குறேன், அதுக்கு மேல நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன், எனக்கு பேரண்ட்ஸ் வந்து நீங்க கஷ்டப்படுத்திடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. சரி என்னன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அவனு வச்சிருவான். வந்து சின்ன பாக்குறதுக்காக அவங்க பேரும் உங்க வாழ்க்கையை வாழ்றாங்க, இதுல நான் கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீ எதுக்கு சும்மா இங்க வந்து எப்ப பார்த்தாலும் இது பண்ற அப்படின்பா. அப்ப நீ இப்படி எல்லாம் பண்ணனேன்னா நான் அவ்வளவே கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. நீ என்னமோ பண்ணிக்கோ, எங்களுக்கு அடுத்த வாரம் திங்கட்கிழமை கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். அப்ப இவங்க சொல்லுவான், அப்படின்னா நாங்களுமே வந்து அப்பவே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனு சொல்லிடுவான். சொல்லிட்டு இவன் என்ன சொல்லுவானா, அடுத்த வாரத்துக்குள்ள நடுவுல நீ என்கிட்ட வந்து பேசுனீங்கன்னா நான் எந்த டைம் வேணாலும் கல்யாணத்தை வந்து கேன்சல் பண்ணிடுவேன், நான் உனக்காக தான் வெயிட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இவ சொல்லுவா, நீ தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இரு, நான் கண்டிப்பா உன்கிட்ட பேச மாட்டேன், என்னால உன் கல்யாணத்துக்கு வந்து உன்னை வந்து விஷ் பண்ண முடியாது, ஏதோ ஒரு நாளைக்கு நான் வந்து உன்னை விஷ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். கேட்டு நம்ம ஹீரோ சாருக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா போயிடும். நினைக்கிறாரு, நான் கண்டிப்பா உனக்காக வெயிட் பண்றேன், நீ வருவ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காரு. வெட்டிங் டேவே வந்துருது. இங்க நான் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கா, அவளுமே ரெடி ஆயிட்டு இருக்கா. அப்ப நான் வந்து ஜினுக்கு வந்து மெசேஜ் பண்றான். என்ன மெசேஜ் பண்றான்னா, ஒரு போட்டோ அனுப்பியிருப்பா. இங்க பாத்தியா இந்த ஸ்கர்ட், பாத்தியா இந்த ஸ்கர்ட் வந்து அவ்வளவு காசு அவரு எனக்காக வாங்கி தந்தாரு, இது அதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா வந்து பேசிட்டு இருப்பா. இத கேட்டுட்டு அவளுக்கு வந்து ஐயோ இவளுக்கு இதே வேலையா போயிருச்சு, இவகிட்ட இப்ப யாரு கேட்டா அந்த மாதிரி அவன் நினைச்சிட்டு இருப்பா. ஜின்
சொல்லுவா, எனக்கு வந்து உனக்கு இன்னைக்கு கல்யாண நாளும் தெரியும், ஃபியூ சொல்லிட்டான், நான் வந்து வாயை திறந்தனா அவன் வந்து வெட்டிங்க வந்து கேன்சல் பண்ணுவேன்னு சொல்லிட்டா, நீ ஹாப்பியா இருக்கணும்னா நீ கம்மன் இரு, இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தேன்னா லாஸ்ட் வந்து உனக்கு தான், எனக்கு இல்ல, நல்லா யோசிச்சுக்கோ அப்படின்பா. ஏய் நீ அப்படி எல்லாம் பண்ணி வச்சிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. சரி நான் அப்படி பண்ணக்கூடாதுன்னா நீ வந்து ஒரு மெசேஜ் பண்ணு, 3 டைம் வந்து நான் ஒரு குட்டி குட்டி குட்டின்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இவளுக்கு வந்து அப்படியே இதாயிரும். ஆனாலுமே வந்து என்னடா பண்றது, பண்ணிதான் ஆகணும், இல்லைன்னா அவன் வெட்டிங் வேற கேன்சல் பண்ணிடுவானேன்னு சொல்லிட்டு அவளு வந்து அந்த மெசேஜ் பண்ணிடுவா. நான் ஒரு குட்டி குட்டின்னு பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவளுக்கு ஃபியூ வந்து டேப்லெட் எல்லாம் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் வந்து நான் என்ன சொல்லுவானா வந்து என் பாடியில தாங்கவே தாங்காது, நீங்க வேற வெட்டிங் கேன்சல்னு சொல்லிட்டீங்க, எனக்கு தெரியும் நான் ரொம்ப செல்ஃபிஷா இருக்கிறேன்னு, நான் செத்தாலும் பரவாயில்ல, என் கடைசி ஆசையை மட்டும் நிறைவேற்றுறீங்களா, இந்த வெட்டிங்க்கு அப்புறம் வந்து நான் கண்டிப்பா போய் அவகிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இவளும் சொல்லுவா. அப்புறம் இவ வந்து என்ன பண்றதுன்னு அவருக்கு தெரியாது. சரி கல்யாணத்தை வந்து அப்படியே நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. அப்பதான் வந்து இவ வேற உடம்பு சரியாம இருக்கிறாளே, சரி அவ கல்யாணம் வரைக்கும் கூட நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெயிட் பண்ணுவாரு. அதே சேம் டைம் வந்து இங்க வந்து ஜின் வந்து ரெடியா இருப்பாங்க. அவங்கள பிக் பண்றதுக்காக வந்து அவரு அந்த ஷூவும் அவரோட தம்பியும் வந்திருப்பாரு. அந்த தம்பி வந்து இவளை பார்த்து வந்து ரொம்ப தப்பா பேசிடுவாரு. அது வந்து இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவன் தம்பி வந்து இவ அடிச்சிருவா. அடிச்சங்காட்டி வந்து சொல்லுவா, நீங்க பாரு வாயை மூடிட்டு இந்த மாதிரி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படிமா. என்னவே அடிச்சுட்டியா, உன்னை நான் என்ன பண்றேன் பாரு அப்படிங்கிற மாதிரி அவன் வருவான். ஆனா ஷூ வந்து தடுத்து நிறுத்திடுவான். என்ன நீ பெரிய நல்ல மாதிரி பேசுற, உனக்கு எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு என்ன தகுதி இருக்கு, நீ ஏற்கனவே வந்து ஃபியூ கூட வந்து இருந்தவ தானே, அவளை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவன் மேல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்குது தானே, அதெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து என்னமோ நல்ல மாதிரி பேசுறேம்மா. இவனுக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துரும். இங்க பாரு, இன்னைக்கு கல்யாணம் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லு, பண்ண வேணானா சொல்லு, நான் இங்க இருந்து போயிடுறேன், யாராவது கேட்டா என்ன சொல்றேன்னா பொண்ணு இல்லாம கல்யாணம் நடத்திக்கிறேன்னு வேணா சொல்லி நடத்திக்கோ, இது இப்ப என்னன்னு முடிவு நீயே எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அப்ப அவன் தம்பி வந்து சரி போனா போகட்டு விடு, இவளை இங்கே விட்டுட்டு நான் அடிச்சு கொண்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்பதான் வந்து அவ தம்பியை தனியா கூட்டிட்டு போவா. பேசாம இரு, அவ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா எதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு வந்து அவகிட்ட சாரி சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவான். தம்பியுமே வந்து வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு சாரி வாங்க டைம் ஆயிடுச்சு ஹோட்டலுக்கு போலான்னு சொல்லிட்டு, அதான் தம்பிய சாரி கேட்டான்ல, இன்னும் ஏன் இது பண்ற, வா ஹோட்டலுக்கு போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாங்க. வந்து கார்ல போயிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து அவ தம்பி சொல்லுவான், நீங்க ரொம்ப பிளஸ்டு, இன்னைக்கு நைட் வந்து இதை ஈஸியா எடுத்துக்கோங்க அப்படின்பா. என்ன இது இன்னைக்கு நைட் வந்து ஈஸியா எடுத்துக்கணுமா, இன்னைக்கு என் ஸ்ட்ரென்த் என்னன்னு சொல்லிட்டு இவகிட்ட காமிக்கிறேன் பாரு, இவளை என்னெல்லாம் பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இவன் நினைப்பா எல்லா ஆம்பளைகளுமே இப்படிதான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இவளுக்கு நினைச்சிட்டு இருப்பா. அதே சேம் டைம் வந்து இவங்க 2 பேரையும் வந்து காமிப்பாங்க, ஃபியூவையும் நானையும். இவங்களுமே வந்து இவ அப்படியே ரொம்ப சந்தோஷமா இது அதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பா. ஆனா வந்து ஃபியூ வந்து எதுவுமே வந்து பேச மாட்டான். அதான் கேட்பான், நான் என்ன வந்து ஒரு கிஸ் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்குமே வந்து அவன் வந்து எதுவும் கண்டுக்க மாட்டான். வந்து 2 பேர் காரும் வந்து கிராஸ் ஆகும். அப்பதான் வந்து நான் சொல்லுவேன், அங்க பாருங்க ஜின்னோட வெட்டிங்கும் இங்கதான் போல, அவளும் அங்கதான் இருக்கா, வா வா நம்ம பொக்கேவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், வா நம்ம 2 பேரும் ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நான் தான் வந்து காரை விட்டு இறங்கி போவா ஜின் கிட்ட. ஜின் டோரை வந்து தட்டுவா. அப்பதான் வந்து அவ டோர் வந்து ஓபன் பண்ணுவா. ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா தான் பாத்துட்டு வந்து அவளே ரொம்ப ஷாக் ஆயிருவா. என்ன இது இவளுக்கும் இன்னைக்கு கல்யாணமான்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து என்ன நீ தானவா வந்துட்ட அப்படிமா. அவனுக்குமே வந்து ஷாக்கா இருக்கும், என்னடா இது அவளுக்கா கல்யாணம்னு சொல்லிட்டு அவனும் வேக வேகமா காரை விட்டு இறங்கி வந்துருவான். ஷூ வந்து கேட்பான் என்ன நடக்குது இங்கன்னு சொல்லிட்டு. அதனால ஷூ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வருவான். அவனை புடிச்சு தள்ளி விட்டுருவா. என்ன நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு, ஆனா பாத்தியா எக்ஸ்பெக்டே பண்ணல, என்ன ஒரு கோ இன்சிடென்ட் நம்ம வந்து இன்னைக்கு பாத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதெல்லாம் வேணாம், இதை நிறுத்திட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவான். ஆனாலுமே வந்து ஜின் வந்து கேட்க மாட்டா. காரை வந்து ஓபன் பண்ணலான் இருப்பா. அப்ப பொக்கேவை தூக்கி வெளியே பண்ணிடுவான். பாத்தியா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணணுங்கிறதுதான் வந்து தலைவிதி, நீ உன் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கோ, நான் என் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியா இருக்கலாம்னு சொல்லிட்டு காரை மூடிட்டு இவங்க 2 பேர்த்தையும் ரோட்லயே விட்டுட்டு போயிடுவா. ஃபியூ சொல்லுவான், இந்த கல்யாணம் ஒன்றும் கன்க்ளூஷன் இல்ல, நீ என்ன உண்மைன்னு தெரிஞ்சுக்கணும், நான் உனக்கு தெரியப்படுத்தாம விட மாட்டேன், இவ ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லுவா. இவளை புடிச்சு ரோட்லயே தள்ளி விட்டுருவான். இன்னைக்கு வெட்டிங் கேன்சல்னு சொல்லிட்டு இவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். நீங்க இல்லாம எப்படிங்கிற, நான் என்ன டாக்டரா, இவளை ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போங்கம்பா. அவளும் ரோட்ல வந்து கெஞ்சிட்டு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பா.
சூவையும் ஜின்னையும் காமிப்பாங்க. அப்ப சூ சொல்லுவான், ஃபியூ பாத்தியா யாரோ ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டான், நீயும் வாய வச்சுட்டு சும்மா இல்லாம நீயும் இஷ்டத்துக்கு இது அதுன்னு பேசிட்டு அந்த ஃபியூ கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு கூட ரொம்ப கலரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்படியா, அப்படின்னா நீ வேணா அவளை ட்ரை பண்ணி பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவ சொல்லுவான். அந்த டைம் வந்து சூக்கு வந்து ஒரு கால் வரும். என்னன்னா வந்து அவங்க அம்மா தான் பேசுவாங்க, என்னமோ வீட்டுல ஆயிடுச்சு, கல்யாணம் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. கேன்சல் ஆயிடுச்சுன்னு இவளும் ஷாலை தூக்கி போட்டுருவா. அவருமே வந்து ஃபிளவர் மாதிரி இருக்கும், அதையும் தூக்கி போட்டுருவாங்க. ரெண்டு பேருமே வந்து கல்யாணம் இனிமேல் நடக்காதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து இப்ப மீட் பண்ணிப்பாங்க. என்ன நீயா மறுபடியும் இங்க வந்த, நீயா உன் கல்யாணத்துல இருக்கலையா அப்படிங்கிற மாதிரி அவ கேட்டுட்டு போயிடுவா. அப்ப அவரு கைய புடிச்சு இழுப்பாரு. ஃபர்ஸ்ட் நான் ஒண்ணு சொல்ல வரேன், அது என்ன சொல்ல வரேன்னு கேளு. நீ கல்யாணம் பண்ணிக்க போறேல ஷூ, அவன் வந்து நல்லவன்லாம் இல்ல, அவன் ஒரு கெட்டவன், அவன் ஒரு தப்பான ஆளு, அவன் இல்லீகல் சைல்டவே வந்து கடத்தினவன், அவன் காணா போயிடுச்சு, அதனால அந்த சைல்ட வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் தேடிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நீ சும்மா என் விஷயத்துலதான் ரொம்ப தலையிடாத, நான் இந்த கல்யாணமே வந்து டெம்பரவரிக்காக தான் பண்ணிக்க போறேன், அது என் ஃபேமிலிக்காக தான் பண்ணிக்க போறேன். இப்ப கல்யாணம் கேன்சல் ஆயிடுச்சு, இங்க பாத்தியா ஃபிளைட் டிக்கெட், நான் வந்து ஃபாரின் போய் ஹாப்பியா இருக்க போறேன், நான் என் சொந்த கால்ல நிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். ஏன்னா பைத்தியமா, நான் சொல்றது கொஞ்சம் கூட நீ கேட்க மாட்டியா அப்படிமா. எனக்கு ஃபிளைட்டு டைம் ஆயிடுச்சு, அதனால நான் போறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு போறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா ஃபியூ வந்து சும்மாவே இருக்க மாட்டான், அவளை தூக்கிட்டு வந்து கார்ல உட்கார வச்சு வான்னு சொல்லி கூட்டிட்டு போவான். சொல்லுவா, காரை நிறுத்து, எனக்கு வந்து ஃபிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, இப்ப நீ என்ன எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கிற, எப்ப பார்த்தாலும் எனக்கு நீ ட்ரபிள் தான் பண்றியா, இப்படிலாம் பண்ணேன்னா நீ ஜெயிலுக்கு தான் போக வேண்டியது வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. நம்ம ரெண்டு பேருக்கு தான் பிரேக்கப் ஆயிடுச்சு இல்ல, நீ ஏன் மறுபடியும் இப்படி பண்ற, உனக்கும் நானுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல, மறுபடியும் திரும்ப திரும்ப வந்து என்ன வந்து இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அப்பதான் வந்து நம்ம ஃபியூ சொல்லுவான், என்னன்னா வந்து அவளை வந்து ஏன் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா வந்து அவ வந்து இன்னும் வந்து 3 மாசம் தான் வந்து உயிரோட இருப்பான்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாரு, அதனாலதான் வந்து நான் மேரேஜ் சர்டிபிகேட்டை வந்து ரெடி பண்ண சொன்னேன், அவ கடைசி ஆசைக்காக தான், மத்தபடி எல்லாம் வேற எதுவும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அது மட்டும் இல்லாம எனக்கு கல்யாணத்துக்கும் ஏன் ஒத்துக்கிட்டேன்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவளை வந்து வெட்டிங் கவுன்ல பாக்கணும்னு ஆசைப்பட்டாங்களா, அதுக்காக தான், மத்தபடி எல்லாம் வேற எதுவும் இல்ல, ஆனாலுமே வந்து இப்ப நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. நீ எதுக்கு என்கிட்ட இந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுக்கற, நானும் உன்கிட்ட இதெல்லாம் கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லுவா. அவ என்ன எப்படியா இருந்தாலும் அவதான் உனக்கு ஒய்ஃப், நீ அவளை பாத்துக்கோ, அதை பத்தி எல்லாம் எனக்கு அவளை இல்ல, இப்ப எதுக்கு நீ வந்து இதெல்லாம் என்கிட்ட மறுபடி சொல்லிட்டு இருக்கேம்மா. ஆனாலுமே வந்து ஃபியூ வந்து அப்படியே டென்ஷன் ஆயிடுவா. சும்மா எப்ப பார்த்தாலும் வந்து எதையாவது வந்து சொல்லிட்டு இருக்காத, ஃபர்ஸ்ட் காரை நிறுத்துறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ கார்ல இருந்து குதிக்க போவா. அதனால வந்து அவ ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இனிமேல் நமக்குள்ள எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இவ வந்து போயிடுவா பாய் சொல்லிட்டு. டிரைவர் கேக்குறாரு, இப்ப நம்ம எங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து அவளை ஏர்போர்ட்டுக்கே அவளை நம்ம போக விடாம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. அதே அந்த டைம் வந்து நம்ம ஃபியூக்கு வந்து ஒரு கால் வரும். என்னன்னா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் வந்து கால் பண்ணுவாங்க, நான் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கா, எமர்ஜென்சி, அதனால சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப ஃபியூ சொல்லுவாரு, ஹாஸ்பிட்டலே போ அப்படின்னு சொல்லிடுவாரு. இங்க வந்து இவங்க ஏர்போர்ட்டுக்கு வந்து ஜின் வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறமா வந்து மொபைல் எடுத்து பார்ப்பாங்க. அவ எப்படியா இருந்தாலும் ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பாளே, சரி நம்ம போறதுக்குள்ள ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கலாதான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஏதோ வந்து இவ வந்து மெசேஜ் பண்ணி வச்சிருப்பா. இத வந்து நான் பார்த்துட்டு அப்படியே ரொம்ப கோவப்படுவா. அவளுக்கு ரொம்ப கோவம் வந்தங்காட்டி அப்படியே மயக்கமாயி அப்படியே வந்து படுத்துருவா. அவங்க அப்பா அம்மா வந்து என் பொண்ணுக்கு என்னாச்சு டாக்டர் கொஞ்சம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. டாக்டர் வந்து செக் பண்ணி பாப்பாங்க. பார்த்துட்டு தான் வந்து டாக்டர் சொல்லுவாங்க, இவங்க வந்து ரொம்ப கோவப்பட்டங்காட்டி கான்சியஸ்ல இல்லாம போயிட்டாங்க, இவங்களுக்கு வந்து பொறுமையா இருக்கணும், அப்பதான் வந்து இவங்க ஹெல்த்துக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த டைம் கரெக்டா வந்து ஃபியூமே அங்க ஓடி வந்துருவாரு. இவங்க வந்து கான்சியஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்லிட்டு ஃபியூவை வந்து டாக்டர் வந்து வெளியே கூட்டிட்டு வந்துருவாரு. வந்ததுக்கு அப்புறமா என்ன சொல்லுவாருன்னா வந்து இவங்க வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்கிறாங்க, இவங்க ஹார்ட் கண்டிஷனுமே வந்து ரொம்ப மோசமாயிட்டே தான் போகுது, இவங்க கோவப்பட்டாங்கன்னா சீக்கிரம் செத்துருவாங்க, இவங்க கோவப்படாம இருந்தாங்கன்னா வேணா 10 வருஷம் 20 வருஷம் கூட இருக்கிறது வந்து சான்ஸ் இருக்கு, நான் ஒரு டாக்டரா இல்லாம ஒரு மனுஷனா நார்மல் பீப்புளா இருந்து சொல்றேன், இவங்க வந்து கோவப்படாம பாத்துக்கிட்டீங்கன்னா வந்து இவங்களுக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. மேபி இவங்க கோவப்பட்டாங்கன்னா 3 மாசம் கூட இவங்க இருக்க மாட்டாங்க, செத்துருவாங்கன்னு சொல்றாரு.
அவங்க அப்பா அம்மா வந்து ஃபியூ கிட்ட வந்து சொல்லுவாங்க, ரொம்ப தேங்க்ஸ் இவளை காப்பாத்தினதுக்கு. ஆனாலுமே வந்து இவ வந்து ஹெல்த் கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமாயிட்டே வருது, கல்யாணம் வேற கேன்சல் ஆயிடுச்சு, இவ தலையெழுத்து பாத்தீங்களா, இவ வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க வந்து ஒரு நல்ல பையன், உங்களுக்கு வந்து இவ வந்து ஒர்த்தே இல்ல. ஆனா வந்து பேரண்ட்ஸா வந்து நாங்களுமே வந்து செல்ஃபிஷா தான் யோசிக்கிறோம். எங்களுக்கு என்ன ஆசைனா நீங்க வந்து மீதி இருக்க லைஃப் வந்து என் புள்ள கூட இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்க ஆசைப்படுறோம். உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்லிடுவாரு. சரி அவரு பாத்துக்கிட்டோம், வா நம்ம வெளியே போலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிடுறாங்க. போன் எடுக்கிறாரு. போன் எடுக்கிறதுக்கு அப்புறம் வந்து சொல்றாரு, நான் வந்து இங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன், அதனால வந்து அவளுக்கு எதுவும் ட்ரபிள் பண்ணாதீங்க, அவ போகட்டும் அந்த மாதிரி வந்து அவருக்கு வந்து மெசேஜ் பண்ணிடுறாரு. வந்து ஃபாரின் போயிடுறாங்க. அப்ப இவங்கள வந்து பிக் பண்றதுக்காக வந்து இவங்கதான் வராங்க. இவங்க யாரோ வந்து இவரோட சீனியர் போல. அவங்கதான் வந்து 2 பேரும் வந்து பார்த்து மீட் பண்ணிக்கிறாங்க. பண்ணனதுக்கு அப்புறமா வந்து உனக்காக தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிம்பாங்க. சரி அதான் நான் வந்துட்டேன்ல, வாங்க நம்ம வேலையை போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வா வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து நாம இப்ப சாப்பிட்டுட்டு போய் வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போய் 2 பேரும் சாப்பிட போயிடுவாங்க. அடுத்தது வந்து நம்ம ஜெயின் வந்து அவ வேலையை வந்து பாத்துட்டு இருப்பா. இவ சின்ன வயசுல இருந்தே வந்து இந்த பெயிண்டிங்ல தான் வந்து இவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதனால வந்து அனிமேஷன் பெயிண்டிங் இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருப்பா. ஆனாலுமே வந்து அப்ப வந்து எதுவுமே அந்த அளவுக்கு இவ பண்ணிருக்க மாட்டா. ஏன்னா அவன் கூட இருக்கிறதுக்காக வந்து இப்பதான் வந்து அவன் தான் இவளை விட்டுட்டு போயிட்டான்ல. அதனால வந்து இனிமேல் நம்ம ட்ரீம் நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம சொந்த கால்ல நிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து இங்க வந்திருப்பா. அப்பதான் வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒர்க் பண்றவங்க எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இவங்க பாத்தியா, இவங்க நம்ம கம்பெனிக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து நிறைய ப்ராஜெக்ட் எல்லாம் வந்திருக்கு, இவங்க சின்ன வயசுலயே வந்து இவ்வளவு சக்சஸ்ஃபுல் ட்ரெயினியா இருக்கிறாங்க, நம்ம பாஸ் வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா ஒர்க் பண்றாங்கன்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. வந்து ஜின்க்கு வந்து கால் பண்ணிருப்பாங்க, நீ ஏர்போர்ட்டுக்கு போனேல, அப்ப வந்து நேனுக்கு வந்து உடம்பு சரியாம போயிடுச்சு, அதனாலதான் போக முடியும், நீங்க எதுவும் சொல்ல தேவையில்லை, என்னை பத்தி நீங்க வந்து கவலைப்படவும் தேவையில்லை, ஏன்னா வந்து நான் இப்ப என் சொந்த கால்ல நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அப்பதான் வந்து இவங்க சொல்லுவாங்க, நீ வா நான் உனக்காக எப்பவுமே வெயிட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீ ஒண்ணு எனக்காக வெயிட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு காலை வந்து கட் பண்ணிடுவாருங்க. ஒரு பொண்ணு வரும், இதுதான் வந்து ஃபியூவோட தங்கச்சியும் இவளும் பார்த்துட்டு வந்து 2 பேரும் ரொம்ப இவ்வளவு நல்லா மிஸ் பண்றோம்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணி வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் எங்க பிரதர் கூட எப்படி ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு, எங்கன்னா நீங்க மெசேஜே பண்றது இல்லையாமா, ரொம்ப இது பண்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அப்பதான் வந்து இவ சொல்லுவான், நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன், எனக்கும் உங்க அண்ணனுக்கும் வந்து பிரேக்கப் ஆயிருச்சு, எனக்கு வந்து அவனை பிடிக்கல அப்படிங்குவா. சும்மா சொல்லாதீங்க, எத்தனை நாளைக்கு இப்படி தனித்தனியா இருக்கலாம்னு முடிவு பண்ணி இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இல்ல நான் உண்மையாதான் சொல்றேன், உண்மையாவே பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா. அப்படி என்ன எங்க அண்ணன் பண்ணனா என்னன்னு சொல்லுங்க, நான் அவன் கிட்ட எதா இருந்தாலும் கேக்குறேன் அப்படிங்குமா. இல்ல அவனுக்கு ஒன்னுக்கு வந்து மேரேஜ் சர்டிபிகேட் வாங்கி வச்சுட்டா அதனாலதான் அப்படின்பா. என்ன அவனா இப்படி பண்ண, அவனுக்கு என்ன பைத்தியமா, நான் வேணா கேட்கவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். வேணாம் இதுக்கு மேல எதுவும் அதை பத்தி பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. அப்போ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவ கேட்பா. இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல, இப்ப ஓகேவா இருக்கேன், நான் வந்து இப்ப வந்து நான் என் சொந்த கால்ல நிக்கிறேன், அதனால உங்க அண்ணனை பத்தி எல்லாம் ஒண்ணும் நான் யோசிக்கிறதே இல்லைன்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இப்பதான் வந்து அவ தங்கச்சி கால் பண்ணுவான், அண்ணா நீங்க வந்து அவளை கல்யாணம் பண்ணிட்டீங்க, அதனாலதான் வந்து அவ இதா இருக்கான்னு. இல்ல அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணலான்ட்டு போனேன், ஆனா இப்ப வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டேன், நான் கண்டிப்பா வந்து அவளை எங்க இருந்தாலும் ஜூம் வந்து கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க அண்ணன் சொல்லிடுவான். வந்து நேன வந்து ஒரு இடத்துக்கு வாவா சீக்கிரம்னு சொல்லி கூட்டிட்டு போவாரு. எங்க இவ்வளவு சீக்கிரமாவே கூட்டிட்டு போறீங்க, கோர்ட்டுக்கு தான் போறோம், நம்ம இப்ப போய் டிவோர்ஸ் பண்ண போறோம், எங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க 2 பேரும் வந்து பேசிட்டு இருப்பாங்க. அவங்க பேசிட்டு இருக்கும் போதே என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க வந்து அந்த இடத்துக்கு வந்து அவங்க அம்மா வந்துருவாங்க. காலையிலயே இங்க கோர்ட்டுக்கு வந்து 2 பேரும் என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நீ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஒண்ணும் தேவையில்லை, இங்க பாரு இது என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது என்னன்னா வந்து அவங்க டிவோர்ஸ் அக்ரிமெண்ட் தான், இதுல என்ன நீ சைன் போட்டு வச்சிருக்கிற, அப்போ கல்யாணம்னு சொன்னா அதெல்லாம் இல்லையாம்பா, அம்மா இது எல்லாமே என்னோட தப்பு தாமாம்பா, நான் தாமா இந்த குடும்பத்துக்கு அசிங்கத்தை கொண்டு வந்துட்டேன்பா. அப்ப அவங்க அம்மா வந்து அடிச்சிருவா, நீ குடும்பத்துக்கு மட்டும் அசிங்கம் இல்ல, உன்னால உங்க அப்பாவுக்கும் எனக்குமே அசிங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவான். அப்பதான் இவன் சொல்லுவான், ஆன்டி எல்லாமே வந்து என் தப்பு தான், ஏன்னா ஏற்கனவே எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, நான் வந்து அவ கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்மா. அப்ப அவங்க அம்மா அப்படியே ரொம்ப மயக்கம் போட்டு விழுந்து அவளுக்கு அப்படியே வாயில நுர தள்ள ஆரம்பிச்சிடும். அதை பார்த்துட்டு வந்து இவளுக்குமே வந்து ரொம்ப உடம்பு முடியாம போயிரும்.
கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருவாரு. டாக்டர் சொல்லுவாரு இவங்க ரொம்ப ரெஸ்ட் தேவைப்படுது, இவங்க உடம்பு கண்டிஷன் வந்து ரொம்ப பேடா இருக்கு, அதனால இவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து டாக்டர் சொல்லுவாரு. நான் எப்பவுமே உன் கூடவே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருவான். ஆனா இவன் வந்து தூங்கலாம் மாட்டான். அவன் சொல்றதை கேட்டுட்டு ஒரு மாதிரி வந்து நடிச்சுட்டு தான் இருப்பா. அப்பதான் இவன் அங்க திரும்பி போய் யாருக்கோ வந்து கால் பண்ணுவான். பியூ வந்து யாருக்கோ கால் பண்ணுவான். யாருக்குன்னா ஜிம்முக்கு தான் கால் பண்ணுவான். கால் பண்ணி என்ன சொல்லுவான்னா எங்க 2 பேரும் வந்து டிவோர்ஸ் பண்ணலான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் சொல்லுவான். அதான் சொல்லுவான், நீங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணா எனக்கு என்ன, இது எதுக்கு நீ வந்து என்கிட்ட சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இல்ல நான் டிவோர்ஸ் பண்றது உனக்கு ஓகே தானே, அப்பதானே நீ மறுபடியும் திரும்பி வருவ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நீ லவ் பண்ணு, டிவோர்ஸ் பண்ணு, என்ன வேணா பண்ணு, அதை பத்தி எனக்கு என்ன கவலை அப்படிங்கிற மாதிரி. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா நீ சொல்றது எது நான் கேட்க விரும்பலன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவான். அதான் அவ தங்கச்சி கேட்பா, உனக்கு எதுவும் உடம்புக்கு முடியலையா, ஃபீவர், அணியா இப்படி பேசுற, எப்பவுமே எங்க அண்ணனுக்கு நீ ஒபீடியன்டா தானே இருப்ப, இப்ப ஏன் இப்படி எல்லாம் பேசுற, உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவ தங்கச்சியும் கேட்பா. இல்ல அவங்க 2 பேர் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க, என்னால எதுக்கு அவங்களுக்கு வீணா சிரமம், அதனாலதான் அப்படின்னு சொல்லிடுவா. நெக்ஸ்ட் வந்து இவன் வந்து அங்க இருக்கிறவங்கள்ட்ட ஆபீஸ்ல கால் பண்ணி சொல்லுவா, அவ எங்க வேலை பாக்குறான்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு மேன் வந்து கண்ணை முழிச்சிருவா. முழிச்சதுக்கு அப்புறமா ஃபியூ வந்து தண்ணி எடுத்து கொடுத்துட்டு இப்ப எப்படி ஃபீல் பண்ற, ஓகேவாம்மா, இல்ல சாரி எங்க அம்மா அங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, எப்படி சடனா வந்தாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, அவங்க வந்து நம்ம டிவோர்ஸ் பண்றோங்கிறத பார்த்துட்டு தான் அவங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க, அதனாலதான் அவங்களுக்குமே வந்து உடம்பு முடியாம போயிருச்சுன்னு பேசுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்த் தான் முக்கியம், இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம், பேசாத அப்படின்பா. அதுக்கு அவர் சொல்லுவான், நான் என்னாலதான் வந்து இப்படி எல்லாம் பிரச்சனை நடக்குது, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன் அப்படின்பா. எங்க அப்பா அம்மாவை காப்பாத்துறதுக்காக நம்ம டிவோர்ஸ் பண்ண வேணாம் ப்ளீஸ், இதெல்லாம் நான் வந்து செல்ஃபிஷா தான் யோசிக்கிறேன், இருந்தாலும் எனக்கு வேற வழியே இல்ல, ப்ளீஸ் எனக்காக இதை மட்டும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இவன் வந்து சரி உங்க அம்மா ஹெல்த்துக்காக வந்து நானே நீ என்ன சொல்றியோ பண்றேன் அப்படின்னு சொல்லிடுவான். இவன் வந்து தேங்க்யூன்னு சொல்லுவா. ஷியூ வந்து கார்ல போயிட்டு இருப்பா. அப்பதான் வந்து அவங்க அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க, ஜின் வந்து இங்கதான் ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க டீடைல்ஸ் எல்லாமே வந்து காமிப்பாங்க. ஏன்னா அப்பதான் வந்து இவங்க போய் அவளை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு இருப்பாருல்ல, அதனாலதான் வந்து சரின்னு சொல்லிட்டு இவங்க போக ஆரம்பிச்சுவாங்க. அங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. அங்க இருக்கிறவங்க வந்து கூப்பிடுவாங்க, வா உன்னை வந்து ஒருத்தவங்க பாக்கணும்னு சொல்றாங்க, பார்த்து பேசணும்னு சொல்றாங்க, ஏன்னா வந்து நீங்க கம்பெனிக்கு வந்தங்காட்டி வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்றேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூப்பிடுறாரு, ஒன்னொரு ப்ராஜெக்டுக்காக வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்க. அப்பதான் போகும்போது சொல்லுவாரு, இப்ப ஒருத்தர் வந்திருக்கிறாரு தெரியுமா, அந்த பாஸ் வந்து எப்படி தெரியுமா இருக்காரு, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கிறாரு, நாவல்ல வர ஹீரோ மாதிரியே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்பா. என்ன ஹேண்ட்ஸம்மா, எவ்வளவு ஹேண்ட்ஸம், நானும் போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு இவ டோரை ஓபன் பண்ணிட்டு போவா. அங்க பார்த்தா வந்து ஃபியூ உட்காந்து இருப்பா. உட்காந்து இருக்கிறத பார்த்துட்டு இவ அப்படியே வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஷாக் ஆயிருவா. இருக்கான்னு நினைச்சிட்டு இப்ப வெளியே போவா. அப்ப வந்து அங்க ஒருத்தவங்க வந்து நீங்க வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டு டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்பதான் வந்து இவன் சொல்லுவான், நான் உனக்கு பிரச்சனை பண்ணலாம் வரல, நாங்க 2 பேரும் வந்து டிவோர்ஸ் பண்ணலான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நீ ஏன் திரும்ப திரும்ப வந்து இப்படியே சொல்லிட்டு இருக்க, உனக்கு எனக்கும் தான் ஒண்ணுமே இல்ல, உனக்குதான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை அப்படிமா. நீ சும்மா சீன்லாம் போடாத, எவ்வளவு நாளா நான் உனக்காக வெயிட் பண்றேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபியூ சொல்லுவான். என்ன இது, நீ எனக்காக வெயிட் பண்றியா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நமக்குள்ள லவ் எல்லாம் இல்லம்பா, அதெல்லாம் இல்ல, நான் லவ் தான் பண்றேன், நீ முன்னாடி சொன்னேல ஐ லவ் யூன்னு, அந்த லவ்ங்கிற வார்த்தைக்காக தான் வந்து இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப வந்து உனக்கு ஞாபகம் இருக்கா, 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எர்த்குவேக்காயி நீ எதுலயும் மாட்டிக்கிட்ட, அப்ப உன்னை எப்படி நான் காப்பாத்தன, இது அதுன்னு சொல்லிட்டு இருப்பா. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் நான் உனக்காக தான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இவ வந்து என்ன அப்ப சொன்ன ஆனா அது இப்ப இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி கோவம் வரும், இருந்தாலும் இவன் எதுவும் சொல்ல மாட்டான். சொல்லுவான், நீ எப்ப லவ்னு சொன்னியோ அப்ப இருந்து இப்ப வரைக்கும் லவ் தான், அந்த தவிர வேற எந்த திங்ஸ் மேல எனக்கு இது வரைக்கும் உலகத்துல லவ்வே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதனாலுமே இவ வந்து அதெல்லாம் இல்ல, உன்னை நான் லவ்வே பண்ணல, ஃபர்ஸ்ட் ரியாலிட்டிக்கு வா அப்படின்பா. நீ வந்து ஃபர்ஸ்ட் அததான் நான் ரியாலிட்டியில தான் இருக்கேன், எனக்கு நீ தான் வேணும், வா போலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கூப்பிடுவான். நான்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுவா. இவன் சொல்லுவான், அப்பனா நீ இந்த ஆபீஸ விட்டு இப்பவே வந்து வெளியே போ அந்த மாதிரி எல்லாம் சொல்லிடுவா. இவளுக்கு வந்து அப்படியான்னு சொல்லி கோவம் வந்து சரி நான் இப்பவே போறேன்னு சொல்லிட்டு அவன் ஐடி கார்டை கழட்டி அப்படியே டேபிள் மேல வச்சிருவா. அவளும் வச்சுட்டு அப்படியே நகரலான்னு பார்த்தா இவ போவா. அப்பதான் வந்து அவர் சொல்லுவாரு, நான் வந்து மேனை விட்டுட்டா உனக்கு ஓகேவா, அப்ப நீ என் கூட வருவியா அந்த மாதிரி வந்து ஃபியூ வந்து கேட்பாரு. கேட்டதுக்கு வந்து இவ வந்து அப்படியே திரும்புவா. இவ திரும்பினாலுமே அந்த
இடம்லாம் வந்து ஒரு மாதிரி வந்து ஷேக் ஆகதான் ஆரம்பிக்கும். இல்ல யாருனாலையுமே ஒழுங்காவே இது பண்ணவே முடியாது. அங்க மேல இருக்கிற பல்பு எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஆடிட்டு தான் இருக்கும். ஆனாலுமே இவ வந்து அப்படியே அந்த கதவை திறந்துட்டு போயிருவா. அப்ப வந்து அப்படியே ஹீரோ மேல இருந்து பல்பை பாப்பாரு. ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது.